வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க. ஆமாம், ஏற்கனவே நம்ம சேனலில் நெய் சாதம் வீடியோ போட்டிருந்தோம். அன்றைக்கி வெஜிடபிள் கடாய் கிரேவியும் செஞ்சுருந்தோமா. இந்த வீடியோ அன்றைக்கி போட முடியலை. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வெரைட்டி ரைஸு அப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். வாங்க, காய்கறி அரிவோம். எப்படி அரிக்கணும்னு சொல்லுமா. இந்த ஒரு கேரட்டு தோல் சீவிட்டு போட்டு வச்சுருக்காங்க தண்ணிக்குள்ளே. ஆமாம், இதை வந்து கொஞ்சம் நீட்டமாக இந்த சைஸில் நீட்டமாக கட் பண்ணி வைங்கம்மா. கொப்பரங்க மாதிரியா? அப்புறம் பீன்ஸு கொஞ்சம் இதையும் அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த தட்டில் அரிஞ்சு வைங்க. சரி. அப்புறம் இந்த ஒரு வாழைக்காயை, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த குடமிளகா இதெல்லாம் அரிஞ்சு வைங்க. அலசிட்டு அரிஞ்சு தனித்தனியாக இந்த தட்டில் வச்சுருங்க. சரி, வச்சிடணுமா. வேலையை பாரு, என்ன மற்ற வேலையை பாரு. சூப்பராக அரிஞ்சிருக்கானா பாருங்க. எல்லாம் அரிஞ்சாச்சு. பீன்ஸு, கேரட்டு, இது வந்து வாழைக்காய், நம்ம வீட்டில் இருந்த வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காய் இருந்தது அது ஒன்று. குடமிளகா. அதான் குடமிளகா. இந்த பாருங்க உருளைக்கிழங்கு இந்த அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் அரிஞ்சாச்சு. நீங்கள் இந்த உளுந்து கஞ்சி இன்னும் குடிக்கலையே, ஆறி விட போது குடிங்க. நான் போய் குடிக்கிறேன். இதை அரிஞ்சு வச்சுட்டு குடிப்போம். ஊட்டச்சத்துக்கு வேலை செய்கிறதுக்கு சத்தான உளுந்து கஞ்சி. ஊட்டச்சத்துக்கு உளுந்து கஞ்சி மத்தியானம் வச்சு குடிக்கிறது நாங்கள் ஒவ்வொரு டம்ளர். ஆமாம், அதுதான் தேவை. இடுப்புக்கு, இந்த இடுப்புக்கு மூட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவை அது. அதனால அதை வச்சு கொஞ்சம் குடித்துக்கிறது மத்தியானத்துக்கு. ஆமாம், ஒரு டம்ளர். சரி, நான் போய் தாளித்து விட்டுறேன். போய் தாளித்து நீங்கள் குடிங்க. இதை அதுலேயே வைக்கவா? இப்போ இந்த கடாய் வெஜிடபிள் கிரேவிக்கு எல்லா காய்கறியும் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெய் சட்டி நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு இதை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், இது வந்து கிராம்பு 4, ஒரு பிரியாணி இலை, அன்னாசிப்பூ 1, அவ்வளவுதான். இதை போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, சும்மாவே ட்ரையாக வறுத்துக்கலாம். அது கூடவே இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக இவ்வளோ போட்டுக்கிறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கணும்னா இது போடணும். போட்டிங்கன்னா நல்ல ஒரு சுவை கொடுக்கும். பொரியிற சவுண்டு கேட்குதா? இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பல்லாரி, பெரிய பல்லாரி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவியாக வேணும்ல, அதுக்காக நைஸாக நான் வெங்காய சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன். நைஸாக வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு சவக்கிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். 2 தக்காளி பழம் கட் பண்ணி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பழம் எடுத்திருக்கேன், தக்காளி பழம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருவோம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வாசம் வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுக்கலாம். நிறையாவே இருக்குது காய்கறி. நம்ம எப்பயுமே காய்கறி நிறையா சேர்த்துடுறது. இது வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு தான். அது நாங்கள் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த சைஸில் வேணுமாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம். மசாலாவோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சட்டியே கொள்ளாத அளவுக்கு காய்கறி போடுறது. கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். வேகணும்ல, அது 10 நிமிஷம் வேகணும். நல்லாவே திக்காக வந்துடும். நல்லா வெந்ததுன்னா இன்னும் நல்லாவே திக்காக வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம், வேகட்டும்.
சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. தேஜஸ்வினிங்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்களாம். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. அவங்க நல்லா படித்து நல்லா பட்டம் வாங்கி அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்து. செல்விங்கிறவங்க கணவருக்கு வந்து 69வது பிறந்த நாளாம். இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு புள்ள குட்டிகளோட 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பூவரசன் பவித்ரா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன், அவங்களும் கடவுளை வேண்டிக்கிட்டும் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். கவிதாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் பாரத் பாஸ்கர் அப்படிங்கிறவங்க, அப்புறம் ராஜின்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரமே குணமாகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும், நல்லபடியாக இருக்கணும், எல்லார் மாதிரியும் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு இது மாதிரி செய்யலை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அந்த காயெல்லாம். நான் ரைஸுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் நீட்டமாகவே கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்று என்ன ஆச்சுன்னா, அந்த பவுட்ரு நம்ம வறுத்தோம்ல, அதை பொடி பண்ணேன், அதை போட்டுட்டேன். நான் நல்லா நல்ல காயெல்லாம் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ தான் போட்டேன், இந்த பொடி போட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பவுடராக தான் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி போட்டேன். போட்டோன்னே தான் பார்க்குறேன், வீடியோவே ஆன் பண்ணவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சிக்கன் மட்டன் கிரேவியெல்லாம் தோற்று போயிடும் இந்த வெஜிடபிள் கடாய் கிரேவி. அவ்வளோ ருசியாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்லேருந்து எங்கள் பசங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு நாள் புரோட்டாவுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுலேருந்தே ஒரு நாள் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் கிரேவி நல்லாவே ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதா? சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா இது மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ போய் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்புறம் புலவு சாதமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது நெய் சாதம். நல்லா பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? உதிரியாக இருக்கும்னு சொல்லி. கடைசியாக புதினாவும் மல்லியும் கொஞ்சமாக போதும். அந்த சாதத்தோட, அந்த சூடான சாதத்தோடு போட்டு கிளறையில் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கா நெய் சாதம். இந்த தேங்காய் பால் நெய் சாதம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது, அந்த லிங்க்கை தொட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.